எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்மளுக்கு பயங்கரமாக பசிக்கும் போது ஏதாவது டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு நினைப்போம், அதுவும் ஃபில்லிங்காக இருக்கணும்னு நினைப்போம். ஸோ இன்றைக்கி நான் காட்ட போகிற ரெசிபி பிரெட் ஆம்லெட். இதில் என்னங்க இருக்குதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. இது நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். யூஸ்வலாக நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டைலெல்லாம் பிரெட் ஆம்லெட் கொடுக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த டேஸ்ட்டும் சரி, அவங்க செய்கிற விதமும் சரி. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஸ்ட்ரீட் ஸ்டைல் பிரெட் ஆம்லெட் தான் காட்ட போகிறேன். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் உங்களுக்கு சாண்ட்விச் சட்னி செஞ்சு காட்ட போகிறேன். இது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் புதினா கொத்தமல்லி சட்னி. யூஸ்வலாக எல்லா சாண்ட்விச்சஸ்லேயும் இந்த திக்காக ஒரு புதினா கொத்தமல்லி சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணி வைப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த சட்னியை செஞ்சிடலாம். மிக்ஸி ஜாரில் முதல்ல ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு பீஸ் இஞ்சி நறுக்குனது. ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ ஒரு 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இதை ஜஸ்ட்டு பாதியாக பிரேக் பண்ணி போட்டுறேன். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்க்குறேன். இப்போ இதில் ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். அடுத்து இதில் ஜஸ்ட் ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லி காம்போடு சேர்க்குறேன். 1 கப் அளவுக்கு புதினா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இலையை எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லெமன் ஸ்குவீஸ் பண்ணி இதில் போட்டுறேன். அடுத்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ ரொம்ப டைல்யூட் பண்ண வேண்டாம் சட்னியை, கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கலாம். நம்ம சட்னி திக்காக இருந்தால் தான் ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் 1 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி வேணால் அரைச்சிக்கிறேன். ஸோ கொத்தமல்லி புதினா சட்னி அரைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா நல்ல மையாக அரைஞ்சிருக்கு. ஸோ இதை நான் வந்து கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடறேன். ஸோ நம்மளோட சாண்ட்விச் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். ஸோ இது ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம ப்ரெட் ஆம்லெட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம இப்போது முட்டைக்கு வெங்காயம் பச்சை மிளகாலாம் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரெசிபிக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடியாக நறுக்கி ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நல்ல காரமாக பிடிக்குன்னா 2 மிளகா சேர்த்துக்கோங்க, இல்லைனா 1 மிளகா போகிறோம். நான் இப்போ 2 மிளகா பொடியாக நறுக்கி இதில் சேர்க்குறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு அதுவும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த டீஸ்பூன் வந்து சின்ன டீஸ்பூன், இதில் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது அடுத்து மிளகு பொடி, இதுவும் 1 டீஸ்பூன் நான் சேர்க்குறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் பச்சை மிளகாவை சீசன் பண்ணுறோம். ஸோ கையிலேயே இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். ஸோ அடுத்து நம்ம ஒரு பவுலில் முட்டையை உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு வந்து நான் 4 முட்டை எடுக்கிறேன். முட்டை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 4 முட்டை எடுத்தாச்சு. இதில் நான் கொஞ்சம் சால்ட் பெப்பர் போட்டு நல்லா விஸ்க் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு கொஞ்சம் தான், ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம். ஸோ நம்ம முட்டையும் சீசன் பண்ணோம் இல்லையா. ஸோ மிளகும் ஒரு பிஞ்ச் போட்டுட்டு இப்போ 2த்தையும் நல்லா பீட் பண்ணிடுங்க. ஆக்சுவலி விஸ்க் இருந்தது, ஸ்பூன்லேயே பண்ணிட்டேன் நான். ஸோ இப்போ முட்டையை பீட் பண்ணியாச்சு. இப்போ முட்டை கலவையை வந்து நம்ம வெங்காயத்தில் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போது வெங்காயத்தையும் முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப பேசிக்கான ஒரு ஆம்லெட், சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். ஸோ ஆம்லெட்கான இந்த முட்டை மிக்ஸ்சர் ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம ஆம்லெட் செஞ்சிடலாம். ஸோ பிரெட் ஆம்லெட் செய்ய ஃபஸ்ட்டு முக்கியமானது வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான தவா எடுத்துக்கோங்க. ஸோ தவாவை கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உப்பு இல்லாத பட்டர், அன்சால்டட் பட்டர். கொஞ்சம் சாஃப்டன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு தவா ஃபுல்லாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஸோ நான் கொஞ்சம் பட்டர் தாராளமாக தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பேன் சூடாகட்டும். பாருங்கள் லைட்டாக சூடாயிட்டிருக்கு.
நம்ம முட்டை மிக்ஸ்சரை இதில் ஊற்றிடலாம். இப்போ நான் வந்து 4 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து கன்சிஸ்டன்சி தட் இஸ் நம்ம தவா சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஊற்றுறமோ நான் அந்த அளவு தான் ஊற்ற போகிறேன். ஸோ ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி அப்புறமா ஊற்றிடுங்க. ஸோ நான் 4 முட்டையும் சேர்த்துட்டு அந்த கலவை ஃபுல்லாகவே ஆட் பண்ணிட்டேன். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஸ்லோவாக அது குக் ஆகட்டும். ஸோ ஐம் ஷுவர் நிறைய பேர் பிரெட் ஆம்லெட் நீங்கள் வீட்டில் செஞ்சுருக்கீங்க. பட் அடுத்த வாட்டி நீங்கள் செய்யும்போது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வீட்டில் ஈவினிங் டின்னர்னா நான் இதுதான் சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடுறேன். ஆக்சுவலி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்கள் சாப்பிட்றோம். அப்புறம் மற்ற முட்டை ரெசிபிஸ்லாம் கூட ரீசெண்டாக செஞ்சது நான் லிங்க்ஸ் தரேன், அதுவும் நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆம்லெட் வந்து நல்ல கீழே வந்து நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ நான் இப்படி பண்ணுற பாருங்கள், பேனை எப்படி லேஸாக இப்படி டில்ட் பண்ணுறேன், உங்களுக்கு அந்த கலவை அப்படியே தான் நிற்கிது, ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகலை, மூவ் ஆகலை. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ப்ரெட் வச்சிடலாம். இப்போ நான் வந்து 2 மீடியம் சைஸ் ப்ரெட் தட் இஸ் நான் வந்து வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ப்ரெட் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சைஸ் கொஞ்சம் சின்னதாகவே எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸ் எடுத்திங்கன்னா 2 ஸ்லைஸ் உங்களால் வைக்க முடியாது. இந்த மாதிரி பக்கத்தில் இப்படி வச்சுக்கோங்க, ஒன்று பக்கத்தில் ஒன்று வச்சுட்டு இப்போது இது மேலே நான் வந்து திருப்பி பட்டர் ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். நான் இது வீட்டில் எப்படி செய்வேன், அதனால் அதே மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். சப்போஸ் இது வச்சுட்டு உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஸ்லைஸ் மேலே வெளியிலேயே பட்டர் தடவிட்டு அப்புறமா கூட அதை ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஒரு நாள் இப்படி சாப்பிடும்போது கொஞ்சம் பட்டர் இப்படி ஜெனரஸாக தாராளமாக சாப்பிட்லாங்க, ஒன்றும் இல்லை. அதனால் ஐயோ இவ்வளோ பட்டரான்னு பயந்துடாதீங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் அப்படி ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரெட்டு நல்லா ஒட்டிடும். இப்போ எனக்கே திருப்புறதுக்கு கொஞ்சம் உடஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது. பட் நான் எனிவே நான் ட்ரை பண்ண போகிறேன், வீட்டில் பண்ணுவேன், நல்லா சூப்பராக ஃப்ளிப் ஆகிடும். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ரொம்ப ஜாகிரதையாக பண்ணுறேன்னா எனக்கே கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஓகே இருங்க ஒரு நிமிஷம். ஓகே 1 2 3 சூப்பர், பார்த்தீங்களா உடையாமல் திருப்பிட்டேன். ஸோ உங்களுக்கு இது வரலன்னா பரவாயில்லைங்க, நீங்கள் சின்ன சைஸாகவே போட்டுக்கோங்க இந்த ஆம்லெட்டு, அது ஈஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஹீட்டை கூட்டிக்கலாம், கொஞ்சம் மீடியமுக்கு வச்சுக்கோங்க. நல்லா அந்த ப்ரெட்டை நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா டோஸ்ட் ஆகிடும். ஸோ ப்ரெட்டு ஓரளவுக்கு டோஸ்ட் ஆன பிறகு இதை திருப்பி போட்டுக்கலாம். ஸோ முட்டை இந்த பக்கமும் நல்லா வெந்திருக்கும். இப்போ உங்களுக்கு திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாவ், இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. ஸ்டோவை நல்லா லோ ஃப்ளேமுக்கு வச்சுட்டு இப்போ நம்ம இதில் சட்னியை தடவிடலாம். ஸோ சட்னி வந்து ஆப்ஷனல் தான். சப்போஸ் உங்கள்கிட்ட புதினா கொத்தமல்லி இல்லைன்னா நோ ப்ராப்ளம், சட்னி இல்லாமல் கூட நீங்கள் இந்த ஆம்லெட்டை செஞ்சுக்கலாம். சப்போஸ் மேனேஸ் இருந்தால் கூட நீங்கள் மேனேஸ் இந்த மாதிரி சட்னி மேலே வச்சு கூட சாப்பிட்லாம். ஸோ இது 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நீங்கள் வச்சு சாப்பிடுங்க. ஸோ நான் இப்போது 2 ஸ்லைஸ்லேயும் சட்னி தடவிட்டேன். இப்போ இதுதான் கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம செஞ்ச ஆம்லெட்டை இந்த மாதிரி உள்பக்கத்துக்கு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபைனல் ஸ்டெப் வந்தாச்சு. ஸோ இப்போ எல்லா பக்கத்துலையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. பாருங்கள் நல்லா டோஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்ட்ரீட் ஸ்டைல் ரொம்ப டேஸ்டியான ஸ்பெஷலான பிரெட் ஆம்லெட் ரெடி. அடுத்தது நாங்கள் சாப்பிட்றதான். சூப்பராக இருக்குல்ல, இதை வெட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். நல்லா சூடாக இருக்கும்போதே சாப்பிட்ருங்க. வாவ், இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது. உள்ளே அந்த சட்னியோட ஆம்லெட் அந்த ப்ரெட்டை சூப்பராக கோட்டாயிருக்கு பாருங்கள். வாவ், கையெல்லாம் சுடுது, செம்ம சூடாக இருக்குது. ப்ரெட் ஆம்லெட்டை இப்போ நான் கெச்சப் வச்சு லைட்டாக டெக்கரேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி லைட்டாக கொத்தமல்லி வச்சு கார்னிஷ் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ நம்மளோட பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சும்மா டெக்கரேஷனுக்காக நான் கொஞ்சம் இது மேலே சாஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். பட் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் சிம்பிளாக நல்லா சூடாக சாப்பிட்லாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம்.
நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த லேயரிங் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது, செம்மையாக வந்திருக்கு. அருமைங்க, சான்ஸே இல்லை, வேறு லெவல் போயிட்டேன். இப்போ நான் சைலண்ட்டாக அப்படியே ஒதுங்கி இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண போகிறேன். நீங்கள் மறக்காமல் இந்த பிரெட் ஆம்லெட்டை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக அது பண்ணியாச்சு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. சட்னி வைக்கலாம், மேயோனேஸ் தடவலாம், அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கோ பசங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் சீஸும் போட்டு இது நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி கெச்சப் வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.